100 வருஷங்களுக்கு பிறகு வரக்கூடிய முழு சூரிய கிரகணம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த வருஷத்தில் வந்து நிகழ உள்ளது. பொதுவாக சூரிய கிரகணம் வந்து பார்த்தீங்கன்னா கங்கண சூரிய கிரகணம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்க வளைய சூரிய கிரகணம் என்று முழு சூரிய கிரகணம் என்று பலவிதமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க வானிலையாளர்கள் வந்து அழைப்பார்கள். அந்த வகையில் 100 வருஷங்களுக்கு பிறகு வரக்கூடிய இப்போ இந்த ஆண்டோட முதல் சூரிய கிரகணம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிகழ இருக்கு. இந்த சூரிய கிரகணம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமாக அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் எந்த நாட்டில் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா வட அமெரிக்கா மெக்சிகோ பகுதியில் தோன்றி வட அமெரிக்கா கனடா வரை செல்லும் என கூறப்பட்டுள்ளது. அதன்படி மெக்சிகோ சிபிக் கரையில் வந்து பார்த்தீங்கன்னா காலை 9 மணி அளவில் தென்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கிரகணம் மொத்த கால அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்க 4 மணி நேரம் 30 நிமிடம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிகழ இருக்கு. இந்த கிரகணம் தென் அமெரிக்கா, கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, சிபிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், அண்டார்டிக் பெருங்கடல், வட துருவம், தென் துருவம் ஆகிய பகுதிகளில் தெரியும். மேலும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய வட அமெரிக்காவுக்கு நிகழ இருக்கும் இந்த சூரிய கிரகணம். இதை அங்கு வாழும் மக்கள் தவறாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெலஸ்கோப் மூலமாக காத்திருக்கலாம். 100 வருடங்களுக்கு பிறகு அமெரிக்காவில் தெரியப்படும் முதல் சூரிய கிரகணமும் இதுதான். வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தை வந்து ரொம்ப ஒரு இதாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கர்கள் வந்து கருதுறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இந்த கிரகம் தென்படுமான்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தென்படாது. அந்த டைமிங்கில் மேக்சிமம் இந்திய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஒரு குறிப்பிட்ட நேர அளவுகள் வந்து எடுத்துக்கும். இந்த நேரங்களில் சில ஆன்மீகவாதிகள், யாத்திரிகள் போன்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சில சுலோக முறைகளை வந்து ஜெபம் பண்ணுவார்கள். அந்த வகையில் நமசிவாயா அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்க பிரணவ மந்திரம் ஏதோ ஒரு மந்திரத்தை உங்களுக்கு சாபமிச்சனும் அல்லது உங்கள் உபாசன மந்திரங்களை செபிக்கலாம். பெரும்பாலும் அகத்தியர் மந்திரம் அல்லது குரு மந்திரம், ஏதோ ஒரு வாழை மந்திரம், இந்த மாதிரியான சிலது என்னுடைய யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான மந்திரங்களை எடுத்து நீங்கள் செவிச்சு சித்தி செய்து கொள்ளலாம். மீண்டும் இது போன்ற சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நான் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.